ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மிஸ் நைட் அண்ட் ட்ராமாவோட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். இது வீக்லி அப்லோட் ஆகிற கொரியன் ட்ராமாங்க. ஆன்கோயில் இருக்குது. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வரும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லேட்டாக அப்லோட் ஆகுது. இன்றைக்கி எபிசோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் நம்ம இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சூரியன் வருது, நம்ம ஹீரோயின் ஃபேஸில் அடிக்குது, அவங்க பயந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இன்றைக்கி அதோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சூரியன் வரத்துக்குள்ளேயே அந்த ஜன்னலை திறந்து அது மேலே ஏறி மேலே போகிறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறையோ, இது என்ன மேலே ஏறுதுன்னு சொல்லி பயந்துட்டு போய் காலையில் அதுவாக மேலே ஏறிடுச்சு. காலை பிடிச்சி தொங்குறாரு. இவர் உடனே போலீஸ்க்கு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறக்குள்ளே அவள் என்ன பண்ணுறா, மூஞ்சிலையும் ஒரு எத்தி அவர் கீழே தள்ளி விட்டு மேலே ஏறிடுறா. இவர் மேலே பார்த்தா அந்த ஜன்னலுக்கு அவள் போயிட்டா. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஹீரோக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் உள்ளே அந்த மேல் அப்பார்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே மேல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கதை திறக்கிறா. அவள் ஃப்ரெண்டு அப்போ தான் தூங்கிட்டு இருக்கா. அவள் மேலே வந்தோடனே அவள் பாட்டியாக மாறி ஆயிடுச்சு. இவ்வளோ தூங்கி வச்சுருந்து பாட்டி பார்த்தோன்னா பயந்து ஷாக் ஆகிட்டுட்டா. நீ தான் நான் பயந்தே போயிட்டேன், வா உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து உட்காறாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ தண்ணி அடிச்சுட்டு ராங்காக அந்தவங்க வீட்டுக்கு போயிட்டியா, உனக்கு அறிவே இல்லையா, தண்ணி அடிச்சுட்டு இப்படி தான் போவியான்னு ஃப்ரெண்டு ஒரே திட்டு. என்ன பண்ண சொல்கிற, நம்ம வீடு நினச்சி அங்கே போயிட்டு நல்ல வேலை முன்னாடியே வந்த மாட்டிக்கிட்டின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோ வரது போல் இருக்குது, யாரும் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா நம்ம ஹீரோ ஐயோ அவர் வந்துட்டாரடி வாடி ஏதோ ஒன்று சொல்லி சமாளி அப்படின்னு சொல்கிறா. அவள் இன்னும் உள்ளேருந்து வரவே இல்லை. என்ன பண்ணுறா, தலைக்கு இந்த ஃப்ளவர் கேப்பெல்லாம் போட்டுட்டு அவர் போயிட்டு பார்க்குற போயிட்ட மாதிரி இருந்துச்சு. கீழே பார்த்தா பேக் அவர் பேக் கொடுக்க தான் வந்திருப்பார். மெல்லாமல் கவு திறந்து பேக் எடுக்கிறப்போ நம்ம ஹீரோ கவு திறந்து பார்த்துறாரு. நீங்கள் எப்படி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, ஆமாம் அப்படின்னு சொல்கிறக்குள்ள ஃப்ரெண்டு வந்துட்டா. ஹாய், இவங்க என்னோடய ஆன்ட்டி, நான் மிஞ்சுனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ நீங்களும் இங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கீங்களா, ஆமாம். இல்லை இது மிஞ்சுனோட திங்ஸு, அவங்க வந்தாங்களா அவங்கக்கிட்ட சொன்னாங்களா, பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திங்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்போ சொல்லிவிட்டு அப்புறம் இது மருந்து கொடுக்குறாங்க. இது என்னது வயிற்று வலின்னு சொன்னாங்க, அதுக்கு தான் மருந்து அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ நைஸாக இருக்கீங்க. அவள் அடிக்கடி உங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்ல வரக்குள்ளே இந்த பாட்டி ஹான் கத்தி அவள் வாய்க்குள்ளே மூடி வச்சு என்னாச்சு வாய்க்குள்ளே பூச்சி போயிடுச்சு, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, ஆமாம் அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றி, அவர் ரொம்ப ஃபன்னியான பொண்ணு அப்படி தான் பேசுவாள், ரொம்ப நன்றி சரின்னு சொல்லிட்டு கசத்திடுறாங்க. ஹீரோ வெளியே போய் நின்று அவங்களவே பார்த்துட்டு அப்புறம் நடந்ததெல்லாம் யோசிக்கிறாரு. நம்ம அந்த ஆன்ட்டி திட்டினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கீழே போயிடுறாரு. இவங்க உள்ளே ஏய் என்ன நீ ஃபன் பண்ணிகிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உண்மையிலே உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தானே, அதைத்தான் நான் சொன்னேன். இங்கே பாரு, அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால ஒரு சாஃப்ட் ஃபீலிங் இருக்குது, அவ்வளோதான். அங்கிட்ட வேறு எந்த ஃபீலிங் இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நீ அதுக்குள்ளே எதுக்கு சோகமாயிட்டேன்னு ஃப்ரெண்டு கேட்குறப்போ, இங்கே பாரு என்னை பற்றி என் நிலைமை பற்றி எல்லாமே தெரியும், நான் ஒரு நார்மல் வாழ்க்கை வாங்கிட்டுருக்கேன், என்கிட்ட எந்த ஸ்பெஷலுமே இல்லை, என்னோடய இடம் எதுன்னு தெரிஞ்சப்போ நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படிங்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதை இப்படியெல்லாம் பேசுகிற, நீ பாரு திடீர்னு கிளவி ஆகிட்ட, இது மாறப்போதா இல்லையான்னு எதுவுமே தெரியல, அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் நான் ஆசைப்படலாமா, தேவையில்லாமல் இனிமேல் பேசாத, நீ எதுக்கு இப்போ சீரியஸ் ஆகிட்ட, இனிமேல் அந்த மேட்ரை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூடு மாற்றுறதுக்காக. ஆமாம் இந்த ட்ரெஸ் நீ எங்கே எடுத்த, அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, இதுதான் அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, இதுதான் கடந்துச்சு, அதை எட்டு வந்துட்டு. ஆனால் நீ ரொம்ப ஃபன்னியாக இருக்க, மெக்சிகோவில் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் அவங்க ஃபோன் காலை பார்க்குறாங்க. ஃபோன் காலை பார்த்தா நைட் நேரத்தில் நம்ம ஹீரோ கூட அவங்க 1/2 மணி நேரம் பேசுனது போல் ரெக்கார்ட் இருக்குது. ஐயோ நான் இது எப்போ பண்ண எனக்கு தெரியல, நைட் நேரம் ஃபோன் பண்ணி என்ன பேச ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாங்க. நீயே ஃபோன் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஆமாண்ணா, சரி எப்படி பண்ணியிருக்க, பாட்டியே பண்ணியிருக்கியா குமரியாக பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. ஐயோ அதுவும் தெரியலையே என்ன கேட்குறாங்க. 2 நம்பர் வச்சிருக்கீங்களா கொடு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா நீ கேர்ளாக இருக்க நம்பர்லேருந்து தான் கூப்பிட்டுருக்கணும்னு அவருக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பேச நினைவு இருக்கான்னு கேட்குறாங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு. ஐயோ என்ன பேசிட்டு சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு மறதி வியாதி வந்துருச்சு போல, இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன பேசி தொலைச்சேன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் மறந்து விட்டுரு, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னு அவரே சொல்லுவார்ல, அவர் சொல்கிறப்ப நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. அடுத்து நம்ம அந்த கதைக்குள்ள இருக்க குட்டி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஒருத்தர் மாஸ்க் போட்டு வராரு கோவமாக. இவர் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது. அவன் செத்து போயிட்டான்ல, இப்போ வரது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து நடங்குறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆஃபீஸ் தகுந்த மாதிரி தான் ஒருத்தர் வராரு, காய்ச்சி முச்சுன்னு கத்துறான், என் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எங்கே அது எங்கன்னு கோவத்தை கேட்டு வந்து இவருக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது இது தாங்க முடியாமல் உடனே அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு காரில் உட்காந்து மாத்திரையை தேடுறாரு. ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்புறம் மாத்திரையே கிடைக்கல. அப்புறம் கீழே ஒரு மாத்திரை கிடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் பண்ணுறாரு நம்ம குட்டி ஹீரோ. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம போக நம்மளால் பார்க்க முடியும்.
அடுத்து நம்ம பாட்டி ஹீரோயினையும் அந்த கண்ணாடி போட்டு அங்கிள் வேலை செஞ்சார்ல புதுசாக அவரையும் காமிக்கிறாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு முன்னாடி அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவரை பற்றி கேட்குறாங்க. அவங்க பற்றி தெரியலையே அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி வேலை விட்டு நின்றாங்க, திடீர்னு வேலை விட்டு நின்றுட்டாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னா இவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க, வேலை எடுத்துட்டாங்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து வேறு ஒருத்தவங்க வேலையை திருட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, அவங்கள பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமல் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்கிறாங்க. நம்ம தாத்தா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி பரவாயில்ல விடுங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாரு. இது எதுக்காக இந்த தாத்தா இப்படி லூசு மாதிரி கேட்குறாரு நமக்கு தெரியல. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வக்கீல் ஒருத்தங்க லேடி ஒருத்தங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த டெத் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் வந்து எப்படி கொலை பண்ணியிருக்காங்க, அப்புறம் எந்த ஆயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியலன்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே அந்த டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ரிப்போர்ட் இப்படி வந்திருக்குன்னு கேட்டோன்னே, ஆமாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மை தான், அது எப்படின்னு தெரியல, ஆனால் பிளட்டில் வந்து இந்த ஃபென்டலில் கலந்துருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கு, அதை கூட மிஸ்டர் கியூ தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு தெரியுமா இந்த ரிப்போர்ட் வந்து கொண்டு அவர்கிட்ட காமிச்சிங்கன்னு கேட்டாங்க. ஆமாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி அவர் நாளுந்துட்டு திட்டிட்டு உடனே நம்ம கியூவை பார்க்க போகிறாரு. போனால் அவர் போனோன்னா எங்கே அவருன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறோன்னே, நீங்கள் அவர் என்னதான் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவரை இப்படி வந்து பேசக்கூடாது, கொஞ்சம் மூளையோட பேசுங்கன்னு சொல்லி கண்டபடி திட்டுறாங்க. உடனே அந்த லேல சிரிக்கிறப்போ என்ன லேடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டுறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க லேடி இல்லை மிஸ் லிம், அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடணும், மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க செல்லமாக கோச்சிட்டு திரும்பி பார்க்குறப்போ இவங்க கொடுத்த அந்த செடி குட்டி செடி இருக்குல்ல அது அங்கே இருக்குது. என்ன இந்த செடி என்ன இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் கொடுத்தேன், எனக்கு யூஸ் பண்ண தெரியாது எனக்கு கொடுத்துட்டாங்கிறாங்க. ஆனால் நான் உனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படிங்கிறாங்க. எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி திட்டினோடனே கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுது அவர் கொடுத்த செடின்னு சொன்னோன்னா அவங்க போனோன்னே கூட செடியை கொடுத்துட்டு ரொம்ப சாரி இது உங்களோட கிஃப்ட் தான், ஆனால் அன்றைக்கி உடஞ்சிருச்சுல அதனால தான் பத்திரமா எடுத்து வச்சேன், அந்த செடியை வந்து எனக்கு தூக்கி போட மனசு வரல அப்படிங்கிறாங்க. சரிதான் இது என்னோட டேபிள் இருந்தால் கண்டிப்பாக செத்து போயிருக்கும், உங்கள்கிட்ட இருந்தங்காட்டி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இதை நீங்களே வளர்த்துக்கங்க, இது உங்களுக்கு சொந்தமான பொருள்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு. வந்துட்டு ஃபைலை கொடுக்க வராரு. அவங்க முகத்தை பார்த்துட்டு ஆமாம் உங்கள் ஃபேஸுக்கு என்னாச்சு, யாரு கூட ஃபைட் பண்ணிங்களா, யாரும் அடிச்சிட்டாங்களா உங்களை அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக போச்சு. காலையில் அவங்க தானே மூஞ்சியில் எட்டி உதச்சாங்க, அதை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் மனசுக்குள்ளேயே ஐம் சாரின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை ஆமாம் கொஞ்சம் ஹார்டாக இப்போ இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சொல்லி ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுத்து இது அடிக்கடி அப்ளை பண்ணுங்கள் சரியாக போயிடும். ஆனால் யாரோ வேணும்னே உங்களை ஹார்ஷாக ஹிட் பண்ண மாதிரி இருக்குது, எய்ம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க போலையே அப்படிங்கிறாரு. இவர் கோமா திரும்பி பார்க்குற நம்ம ஹீரோயின் கூட விரும்பல் வந்துடுது. கண்டிப்பாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க, நான் அவங்க மேலே செம கோவத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதோ இப்போ ட்ராக்கர் பேசின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு அவர். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் முன்னாடியே கோபம் வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது, ஆனால் நான் என் காதால் கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த கண்ணாடி வந்து போடாதீங்க, இந்த கண்ணாடி போட்டால் உங்களை பைத்தி மாதிரி முட்டாள் மாதிரி தெரியுது, எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு சொன்னதில் ஞாபகம் வருது. ஓ நம்ம அவரை திட்டினது அவருக்கு வந்து ஏதோ ஃபீல் ஆகிருக்கும் போலையே, இனிமேல் நம்ம அடி அதிகமாக கொடுக்கவே கூடாது, இது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து அவங்க ரெசிஷன் லெட்டர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. வேலையை விட்டு போக போகிறாங்க போல், நம்மளே வேலையை விட்டு போக போகிறோம், இதுக்கு மேலே நடந்தது என்னன்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மெசேஜில் வந்து ஒருத்தவங்க வந்து பூனை கிடச்சிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க போய் பார்க்குறியா, நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி அவங்க நம்பர் அனுப்பிடுறேன், நீ போய் பாரு, 8 மணிக்கு நைட்டு வரச்சுன்னு சொன்னதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ ஓனர்கிட்ட இவர்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இல்லை எல்லோரும் சேர்ந்து போகலாம், டைம் ஆச்சு அப்படிங்க. இல்லை எனக்கு முக்கியமான வேலைக்கு நான் போய்ட்டு வர சொல்லி பதில் கூட எதிர்பார்க்காம போயிடுறாங்க. வெளியே போய் பார்த்தா ஒரே மழையாக வருது. எப்படா போகுதுன்னு தெரியாமல் ஓடி போய் சைக்கிள் கிட்ட நிற்கிறாங்க. சைக்கிள் கிட்ட நின்னோடனே நம்ம ஹீரோ வந்து கொடை பிடிச்சி நிற்கிறாரு. அவங்க பார்க்குறப்போ இது உங்கள் கொடைன்னு கேட்டப்போ என் பிளேஸில் இருந்துச்சு, யாரோ வச்சுருப்பாங்க போல், அப்போ என்னோட கொடை தானே அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த பீப்புள் யாருமே இன்டென்ஷனாக மிஸ்டேக் பண்ணுறதில்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஒரு நம்ம குடிச்சதை சொல்கிறாங்களான்னு யோசிக்கிறப்போ கோபத்தில் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்து எல்லாருமே கோபத்தில் தப்பு பண்ணுறவங்க தான், எல்லாருமே இங்கே யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நம்ம நாக்குனால சிலது மிஸ்டேக்காக நம்ம பேசுகிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஹேட்ஃபுல்லாக இருக்கும், இங்கே யாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டெலிஜென்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்க முடியாது, அதனால் நம்ம வந்து யாரையுமே மிஸ்டேக்காக ஆட் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப அட்மையர் ஆட்டிடியூட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நீங்கள் ரியலி நீங்கள் ஒரு ஜீனியஸ், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப புகழ்கிறாரு. நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை சொன்னேன்னா நான் வந்து சில விஷயங்களில் சின்சியராக இருக்கிறதில்ல, அதாவது நான் வந்து சின்சியராக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி இல்லை நான் எதிர்பார்த்தேன், அதனால் இனிமேல் நம்ம ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், டூ அவர் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லி நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பண்ண தப்புக்கு சாரி கேட்குறாரு. அவங்களும் உடனே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகிறாங்க.
அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து சரி இவர் காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மணி பார்த்தா நைட்டாக டைம் ஆயிடுச்சு. அவங்க உடனே பதட்டமாக இருக்குது. இங்கேயே கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களேன், நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஹீரோயின். இல்லை பரவாயில்ல, நான் உங்களை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இறக்கி விடணும்னு சொன்னோன்னே டக்குன்னு இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டு மழை வேறு வந்துட்டுருக்கு. இவங்க உடனே வந்து கூட வாங்க ஓடி போயிடுறாங்க. இவங்க வந்து நின்று பேன்னு முழிக்கிறாரு. அதாவது வந்து இறங்கணும்னா ஆளை காணும் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்போ தானே இறங்குனாங்க, எங்கே போனாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பின்னாடியே போகிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன ஆயிடுறாங்க, ஹீரோயின் பழைய மணி மாறிட்டாங்களே, அந்த பூனைக்காக அந்த பூனை வாங்கறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்து 4-5 பசங்க பொண்ணுங்களாம் வராங்க. அவங்கள புள்ளி பண்ணுற கேங் போல். நம்ம வந்துட்டு அந்த பூனை பார்த்துட்டு இது நான் வாங்கின பூனை இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன காசு கொடுக்கறதுக்காக நீ ஏமாற்ற பார்க்குறியா, இது என்னோட பூனை தான், ஒழுங்கு காசு கொடுத்துட்டு பூனை எடுத்துப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை இது என்னோட பூனை இல்லாதப்போ நான் எதுக்கு காசு கொடுக்குறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லோரும் ரவுண்டு கட்டி புள்ளி பண்ணுறப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு இது உன் பாய் ஃப்ரெண்டா ஆள் கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாரு. அவங்க வந்து அடிக்க வரப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறப்போ கையில் வந்து அந்த ட்ரக் பேட்ச் இருக்கிறத பார்த்துறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ட்ரக்ஸ் பேட்ச் போல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணுறப்போ இவங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லி திரும்ப அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. நம்ம வந்து அடிக்கடி இந்த தப்பான நேரங்கள்லேயே மீட் பண்ணுறோம், ரொம்ப சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஒன்றும் பூனை காணன்னு தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், காணாம போச்சு, அதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பூனை கொண்டு போய் அதோட சென்டரில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு திரும்பி வராங்க. உனக்கு பூனைலாம் அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பூனைலாம் ரொம்ப பிடிக்கும். பூனைங்க பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அன்பை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கள் ஆண்டியை, அவங்கள பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆண்டியை. நான் வந்து அவங்கள தான் என்னோட அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நானும் அவங்களும் க்ளோஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன நீங்கள் வந்து என்னை விட உங்களுக்கு பூனை தான் பிடிக்குமா? அதுக்கு நிறைய எம்மையான ஃபுல்லாக கொடுக்குறீங்க, எனக்கு தரவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பூனைக்கு அது வந்து நம்ம ஒருக்கா அது கொடுத்துட்டோன்னா அது கண்ணில் நம்ம அன்பு தெரியும், நமக்கு அது நம்ம கொடுத்ததை விட பல மடங்கு திருப்பி நமக்கு அன்பு தரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த குழந்தை முத்தம் கொடுத்து இதெல்லாம் பூனை கொடுக்குமா நான் கொடுத்த மாதிரி. அவங்க சிரிச்சுட்டு உனக்கு ஃபீட் பண்ண நான் இருக்கேன், ஆனால் அவங்களுக்குலாம் யார் இருக்கா, நம்ம தானே பண்ணணும்னு சொல்லி குழந்தை மனசை மாற்றி பூனை பிடிக்க வைக்கிறாங்க. குழந்தை கையாலேயே உணவையும் கொடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆன்ட்டி பண்ணதான், அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போது ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. இப்போ பிடிக்குமா? இப்போது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் அந்த புல்லிங் கேங் வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோ அசிஸ்டன்ட் வந்து போய் வந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட் இல்லைன்னு தெரியுது. உடனே என்ன ஸ்டூடெண்ட் இல்லாமல் இவங்க எப்படி ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போடலன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இவங்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி, என்னது சீர்திருத்த பள்ளியா, அங்கெல்லாம் எதுக்கு எங்களை அனுப்புறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சேன், அதனால் இனிமேல் உனக்கு ட்ரக் கேஸும் திஃப்ட் கேஸும் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் சும்மா ஃபன்னுக்காக இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ இந்த ட்ரக்ஸை பற்றி நீ சொல்லிட்டேன்னா நான் விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாவான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு நாங்கள் ஸ்டூப்பிட் உமனை பார்த்தோம், அவன் வந்து எங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டா, அப்புறம் அவனோட லவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த பேட்ச் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான் என்ன சொல்ல வராங்கன்னு இவங்க சொல்கிறதுல பார்த்தா அந்த ஜெர்மன் பார் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இவங்களுக்கு இந்த பேட்ச் கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பாட்டி வந்து நான் எங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க வந்து அந்த கேமில் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து வாங்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கேமில் அடுத்த லெவல் போனோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி ஆஃப்லைனில் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணோன்னே அந்த சீன்ஸில் காமிக்கிறாங்க. அங்கே போனோன்னே அந்த பையன் உட்காந்துருக்கோம், அந்த பொண்ணு ஒரு செம குண்டு. அந்த கேமில் நேம் சொல்கிறாங்க, நிறைய சிக்கன் வெளுத்து கட்டுறாங்க, கூடவே நிறையா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு யோசிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து உட்காந்தோன்னே பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நீ எதுக்கு போகிற, நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இரு என்னோட பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். அவன் வந்து என்னடா இப்போ ஆளை கரெக்டாக வந்துட்டான்னு கேட்டு இப்போ இல்லை இவ தான் வந்து என்னை வர சொன்னான், இவ தான் சிக்கன் வாங்கி தர சொன்னாங்க, நேத்தானே இவனு சிக்கன் வாங்கி கொடுத்தேன், என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே அவர் வந்துட்டு இல்லை இவன் போய் சொல்லலான்னு சொல்கிறப்ப கோவமாக இழுத்துட்டு போய் அடிக்கிற மாதிரி போய் அங்கே போய் வச்சு கிஸ் அடிக்கிறான். கிஸ் அடிச்சுட்டு அவளும் நீ இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும், அவனு எப்படி அடிக்கிற மாதிரி சொல்லி அவளும் கிஸ் அடிக்கிறா. அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆளை போய் தனியாக பார்த்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லவர் சேர்த்து வச்சுட்டிங்க அப்போ என்னமோ சொல்கிறாரு. போய் அந்த பேட்சை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பேட்சுக்கு போனால் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீ என்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் கதைன்னு சொன்னோன்னே பரவாயில்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் நீ கேமில் ஏதோ ஒரு லெவல் பேரை சொல்லி நீ அந்த லெவலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜென்ரல் சொல்லி அப்படிங்கிறேன். ஜென்ரல்னால் அந்த கேம்லேயே ஃபஸ்ட்டு இருக்க லெவலு, அந்த லெவலுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் போல், அந்த லெவலில் நான் இருக்கேன்னு சொன்னேன்னா அந்த பசங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
அவங்க ஜென்ரலாக மாறுற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு அவங்களோட ஹை லெவலில் காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க புதுசாக ட்ரெஸ் போட்டு காதுக்கெல்லாம் மாட்டிட்டு அப்படியே கெத்தாக சூப்பராக நடந்து போயிட்டுருக்காங்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்து ஆச்சரியமாக வாய் பொழக்கிறாங்க. புது ஷூவு, புது ட்ரெஸ்ஸு, காதுக்க மாட்டுறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதுவும் அந்த சம்மரில் குளிர்காலத்துக்கு போட வேண்டிய போட்டானா நான் கடைக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு என்ன இப்படியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க, இது வெயில் காலம்லாம் இப்படி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இது என் பொண்ணு முதல் சம்பாதிச்சதில் சிவில் சர்வீஸாக மாறி சம்பாதிச்சதில் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கா. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, அதை நாங்கள் கழட்டவே மாட்டோம். அந்த பொண்ணுக்கிட்ட பெருமை பற்றிட்டுருக்கா. பரவாயில்லையே சம்பாதிச்சோன்னு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காளான்னு சொல்லி அந்த பொண்ணு இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ அப்பாவையும் அவரோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. எதுக்கு இந்த ஷூ போட்டுட்ருக்க, இந்த வெயில் காலத்தில் முதல்ல கழட்டி ஏறி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இவ்வளோ வேக்காக இருக்குல்ல, நீ முதல்ல ஏசி மாட்டோம், உன் கடந்தாண்டா எனக்காக இவ்வளோ கரண்ட் கூட செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பொண்ணு டேட்டிங் என்னாச்சு, அதான் அந்த ப்ராசிக்யூட்ரு ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இது அவர் ப்ராசிக்யூட்டரா? ஆமாம், ஏன் உனக்கு தெரியாது அப்படிங்கிற. ஐயோ, நான் வேறு அவர் அந்த 100 ஹவுஸில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. தெரியலேன்ட்டு உடனே அவரை பார்க்க போகிறாங்க. நைட் டைமும் வந்துட்டுருக்காங்க. ஹலோ சாரி, இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, நீங்கள் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லவே இல்லையே சைன் பண்ணுறப்போ, ஏன் சொன்னதான் வீடு தருவீங்களான்னு அப்படி கேட்குறாங்க. இல்லை, இது ஒரு 100 ஹவுஸு அதனால் சொன்னேன். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு போகிறப்ப, இல்லை இங்கே ஒரு டெத்து நடந்திருக்கு, இங்கே ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால இது கொஞ்சம் 100 ஹவுஸாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல சொல்லிட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல, இவர் ரொம்ப தைரியமானவர் தான் போலயே, எல்லாத்துக்கும் இதாக தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. மோசமான கில்லர் காமிக்கிறாங்க. அந்த கில்லராக திரும்ப எதையோ வெட்டிக்கிட்டு ரத்தமெல்லாம் ஒழுகிட்டுருக்கு, ரத்தமெல்லாம் தெரிக்குது. ஆனால் அவனோட செவத்தில் பார்த்தா நம்ம பாட்டியோட அந்த குட்டி ஹீரோவை காப்பாற்றின ஸ்டில்லு தான் இருக்குது. இவன் அந்த பாட்டிக்கு டார்கெட் பண்ணிட்டான் போல். இவன் யாராக இருப்பா, எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து வீக்கெண்ட்ஸுங்கிறங்காட்டி ஒரு தீம் பார்க்குக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஜாலியாக உட்காந்து வெயில் காஞ்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்து பாட்டி இல்லை, அதனால் எல்லாத்தையும் மூடி அமைதியாக உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து ஏன் இப்படி இருக்க, ஜாலியாக இருக்க வேண்டியதானே, ஐயோ நீ வேறு ஏன் இங்கே பாரு சங்கடமாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாரு 6 மணிக்கு மேலே நீ மாறிடுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் சரியா, இப்படிலாம் நீ சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ 2 பசங்க வந்து ஹீரோயின் வந்து அந்த சைட் போனோன்னா 2 பசங்க வராங்க. வந்துட்டு ஹாய் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச வரப்போ ஹீரோயினை பார்த்துட்டு ஓ அம்மா கூட வந்திருக்கீங்களா, பரவாயில்ல நாங்கள் அப்புறமேல வரேன்ட்டு போயிடுறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறேன். அவங்க நம்பவே இல்லை, அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. பார்த்தியா அவங்க கூட வந்து யாரும் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, டென்ஷன் கூட ஆகிறேன். அதுக்கப்புறம் மணி 6 போகிறோன்னா சரி நீ போய் சீக்கிரம் இல்லை மாறிடுவே இல்லை அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டுருக்கிறப்ப அந்த டப்பாலாம் பார்க்குறாங்க. ஹீரோயின் வீட்டில் நடந்ததெல்லாம் நினைவு வருது. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை பொருட்டு அவங்க அப்பா அம்மா இந்த ட்ரெஸ்ஸை உன்னை விட இவருக்கு தான் நல்லா இருக்குன்னு சொன்னது, அதை நினச்சி பார்க்குறப்ப அவனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. சரி இதை எப்படியாவது அவட்ட கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ண முடியுமா மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த ஃபோனை பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டு. ஓ தாராளமாக மீட் பண்ணலாமே, நான் இந்த தீம் பார்க்கில் இருக்க வந்தீங்கன்னா மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம்ட்டு சரின்ட்டு அவள் வந்து ஃபோனை வச்சுட்டு அவள் மிஸ் ஆயிடுறா. சரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. எங்கே இவளை காணமேன்னு சொல்லி ஹீரோயின் இருக்கிறப்ப அதே 2 பசங்க வந்து ஹீரோயின் கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஓ பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்களா, சரின்ட்டு போயிடுறாரு. அவன் திரும்பி பார்த்துட்டு முடிக்கிறான். மிஸ்டர் கியூ நீங்கள் எப்படி இங்கே, நீங்கள் தானே அட்ரஸ் வர சொல்லி லொக்கேஷன் அனுப்புனேன், அதனால் நான் வந்தேன்னு நான் அனுப்புகிறேன்னா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவர் கேட்டார், நான் தான் லொக்கேஷன் அனுப்புனேன், அவள் கூட என்ஜாய் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவளை ஏன் தான் இப்படி கோத்து விட்றாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே முக்கியமான விஷயமா இது ஈவினிங் டைம்ல எனக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கேட்குறேன். இல்லை இந்த டப்பா எல்லாம் கொடுக்க வந்தேன்னு சொல்லி கொடுத்துன்னு அவருக்கு பொக்குன்னு போய் இது கொடுக்க தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, ஆமாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு வாக் பண்ணிட்டு அப்புறம் கேட்குறாரு, உண்மையில என்ன பேசுகிறவங்க ஞாபகமே இல்லையா கேட்குறாரு. இல்லையே ஏன் தப்பாக பேசிட்டேனான்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அங்கே போய் தள்ளி நின்று அவங்க பேசுனதெல்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இவருக்கு வந்து கால் பண்ணிட்டு அப்படியே ஃபோன் பண்ணி அவங்க சோகமாக பாட்டு பாடுறாங்க. தன்னுக்கு மனவேதனை அத்தனையுமே அந்த பாட்டு மூலமாக அவங்க வெளிவைக்கிறாங்க. அதெல்லாம் ஹீரோ சார் கேட்டே இருக்காரு. அவங்க அப்போ கேட்டுட்டு ஒரு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அப்படி என்ன பேசணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஓல்டு ஆகிறது என்னது, அவ்வளவு குத்தமா, ஏன் நீங்களாம் ஓல்டே ஆக மாட்டிங்களா, நீயும் ஓல்டு பையன் ஆகுவ, கூடவே தாத்தா கூட ஆகுவ, ஏன் எல்லோரும் ஏஜையே பார்க்குறீங்க, எதனாலயே யாருக்குமே தோண மாட்டேங்குது அவங்களோட ஹார்ட்டில் தான் இருக்குன்னு. உங்களுக்கு அவங்க கூட ஓல்டு மேன் கூட வேலை செய்ததில் அப்படி என்ன இது, உங்களுக்கு பிடிக்காட்டி அவங்கள ஃபயர் பண்ணுங்க, ஆனால் ஏன் ஃபயர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அவங்க மேலே பரிதாபப்படுறீங்களா, இல்லை அவங்கள முழுசாக ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களா, சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் எதுவுமே பேசாமல் வாங்கிட்டாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோ வந்து ஹலோன்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அவங்க எங்கேயுமே போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல, ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறாரு. கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க.
அங்கே அழகான ஒரு புரிதல் சூப்பராக அந்த சீன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக உட்காந்து சிரிச்ச முகமாக அப்படியே படுத்துட்ருக்காரு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட்லேருந்து கால் வருது. சார், அந்த ஆள் நம்ம ஸ்டூடெண்ட்டை விசாரிக்கிறோன்னு தெரிஞ்சோன்னு எஸ் ஆகிட்டான், தலைமறைவாயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நீ என்ன பண்ணு, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி ஆன்லைனில் ஆக்டிவாக தான் இருப்பாள், அவளை வச்சு தான் அவனை பிடிக்கணும்னு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு இதுக்கு ஒரே வழி நம்ம பாலிட்ட ஹெல்ப் கேட்குறதா அப்படின்னு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் சொன்னோன்னே காலையில் 2 பேர் முன்னாடி கை கேட்டு நின்றுட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் வேணும். ஓ அப்படியா, தாராளமாக நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்கிறேன், என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறாங்க பாட்டி. அந்த வீடியோ கேம் சம்மந்தமான ஹெல்ப் வேணும்னு கேட்டோன்னே அவனை பிடிக்கணும், அதுக்கு அந்த வீடியோ கேமில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்து அவளை வந்து கேட்ச் பண்ணோன்னே ஓகே டன் அப்படிங்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து அவளை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி நான் உனக்கு நிறைய சிக்கன் வாங்கி தரேன், இதெல்லாம் வந்து பாதி வேலைக்கு தரேன்னு சொல்லி அவளை வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. வந்து ஜாலியாக சொல்கிறாங்க, ஹே நான் அவளை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அவள் வரான்னு சொன்னோன்னே அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அன்னைக்கு வந்து ஹீரோயின் வந்து அவசர அவசரம் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த மேக்கப் பண்ண அந்த மேக்கப் பண்ண எங்கே தெரியணும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் மேக்கப்பெல்லாம் பண்ணுறப்போ அவள் வந்து 4 மணிக்கு பார்க்க முடியாது, நைட் 8 மணிக்கு பார்க்கலாம் கேட்குறா. 8 மணிக்கா, நான் வந்து பாயின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நான் என்னோடய மசில்ஸில் நைட் தான் ட்ரைனிங் பண்ணுவேன், என் மசில்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமே, என்னால் பண்ண முடியாது, வேணா 6 மணிக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓ கண்டிப்பாக டன்னுங்கிறாங்க. அதாவது ஆம்பளை மாதிரி அந்த ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் பார்க்குறாங்க. ஹீரோட்ட சொல்கிறாங்க, நானே நேரடியாக போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயின். இவங்க வேண்டான்னு சொல்லி இல்லை நான் போகிறதா சரியாக்குன்னு ஹீரோ போய் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஹீரோயின் பாட்டி வந்து ஐயோ சரியாக கரெக்டாக நடக்கணுமேனு சொல்லி இவங்க ஹீரோயின் பாட்டி வரவேணா சொல்லிடுறாங்க. ஆனால் பாட்டி அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று அவங்க பேசுகிறத பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த பொம்பளை நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவங்க வரதெல்லாம் இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க ஹீரோக்கு. நேராக வந்து அந்த கேமோட பேர் சொல்லி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மசில்ஸை ட்ரைனிங் பண்ணுறீங்க போல், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிலாம் வழிகிறா. அப்புறம் அவள் சொன்ன மாதிரி சிக்கன்லாம் வாங்கி வைக்கிறாங்க. சிக்கனில் வச்சுட்டு நான் நிறைய சாப்பிட்டேன், ஆனால் நம்ம குடிச்சிட்டே பேசலாம், பீராடியில் எனக்கு தேவை வேண்டாம் அப்படிங்கிறார் ஹீரோ. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு பீரெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஹீரோயின் சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் குடிக்கவே இல்லை, அமைதியாக இருக்கார். குடிங்க தப்பில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டான்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. அப்புறம் ஒட்டி உரசி பேசுவோம். அவருக்கு டென்ஷன் ஆகி கத்திட்டு எந்திரிச்சிக்கிறாரு. இந்த ஹீரோயின் அப்படியே பாவம் பார்க்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. அவங்க போனோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இவன் என்ன பண்ணுறா, அவங்க ட்ரிங்க்ஸ் இல்லை போதை மருந்து கலக்கிறா. இது ஹீரோயின் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறா, ஐயோ போதை மருந்து கலக்கிறாளே அப்படின்னு. மணி பார்த்தா ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு உட்காந்து அந்த குடிக்கிறக்கு எடுக்க போகிறாரு. எப்படியோ தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்லி உள்ளே போகிறக்குள்ளே மணி ஆகிடுது. மிஞ்சுவாக மாறிட்டு உள்ளே போயிட்டு அவனை சிக்னல் கொடுக்குறாரு. நீ எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்குறா. அதை குடிக்காத அப்படின்னு சொல்லி நிறைய செய்கிற அவளுக்கு புரியவே இல்லை. போயிடுங்க நிற்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேறு குடிங்க, ஏன் அப்படியே இருக்கீங்க, குடிங்கன்னு இந்த குண்டு பொம்பளை வேறு அவளை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா. ஐயோ எப்படியாவது குடிக்காமல் பண்ணணுமேன்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து சிக்கன் பீஸை தூக்கி மேலே போகிறா. தாண்டி போய் உழுகுது. அப்படியே போய் தடுக்க போகிறா. 2 பேரும் மூஞ்சி பார்த்து முழிக்கிறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சதுங்க. இனி அடுத்த எபிசோட் சாட்டர்டே சண்டே தான் லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு ஐ எம் வெரி வெரி சாரி. இனிமேல் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.